வணக்கம் ரயல் மேட்ரிடன் பார்சிலோனா பங்காளிகளை, உங்களை ஹானஸ்ட் ரிவ்யூக்கு வரவேற்கிறேன். எல் கிளாசிக்கோல என்ன நடந்துச்சு அது நான் சொல்றதுக்கு முன்னாடி இந்த மூஞ்சியை ஃபர்ஸ்ட் டைம் பாத்தீங்கன்னா அவர் ஃபாலோ பண்ணி வச்சுட்டேங்க. உங்களுக்கு ஃபுட்பால் டாக்ஸ் வந்துகிட்டே இருக்கும். ஓகே, எனக்கு தோத்ததுல வருத்தமே இல்லை. ஏன்னா நேற்றுக்கு கேமுக்கு இன்னைக்கு கேம் பரவாயில்ல. போன எல் கிளாசிக்கோக்கு இந்த எல் கிளாசிக்கோ பரவாயில்ல. எம்பாப்பே ஹேட்ரிக், சந்தோஷம். லாஸ்ட் மினிட் வரைக்கும் டஃப் மேட்ச். இந்த மேட்ச் நான் எப்படி பாக்குறேன்னா, மோட்ரிச்சுக்கு முன் மோட்ரிச்சுக்கு பின் அப்படிதான் நான் பாக்குறேன். மோட்ரிச் வர்றதுக்கு முன்னாடி, மோட்ரிச் வர்றதுக்கு பின்னாடி. ஏன்னா அதுக்கு முன்னாடி நீங்க நல்லா தான் விளாண்டுங்க பார்சிலோனா, நான் இல்லைன்னே சொல்ல மாட்டேன். இப்போதைக்கு டாப் யூரோப்பியன் சூப்பரா இருக்கீங்க, நீங்க நல்லா தான் விளாண்டுங்க. நான் எங்களை பத்தி மட்டும் தான் பேச போறேன். எங்களுக்கு என்ன பிரச்சனைனா, நிறைய பேர் இன்ஜுரிடா இருக்காங்க. சோ இன்னும் சாலிட் டிஃபென்ஸ் வேணும். சென்டர்ல மோட்ரிச் அண்ட் க்ரூஸ் மாதிரி ரெண்டு எக்ஸ்பீரியன்ஸ், ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தாலும் எங்களுக்கு சப்ளை பண்றது நல்லா இருக்கும். அதெல்லாம் இல்லாதனால கொஞ்சம் ஃபம்பிள் ஆகும்னு எங்களுக்கு தோணுது. தென் பெல்லிங்கம்னால எவ்வளவு ஓட முடியும்? சோ கொஞ்ச நாள் ஆகும். புது கோச் வராரு, அவர் டீம் செட் பண்ணுவாரு. சோ இந்த தோல்வியை நான் அக்செப்ட் பண்ணிப்பேன். நீங்க நல்லா விளாண்டீங்க. பட் ஒன்ஸ் நாங்க திரும்ப டீமை செட் பண்ணி உள்ள வந்தோம்னா இந்த ஒரு ஜாய்ஃபுல் உங்களுக்கு கிடைக்காது. அது வரைக்கும் ஜாலியா இருங்க. எல்லாம் சில நாட்களே.